இந்த லிங்க் பில்டிங் பற்றியே நம்ம வந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10 வீடியோஸ் கூட போடலாம். கண்டிப்பாக 8 இல்லைனா 10 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒயிட் ஹேட் பிளாக் ஹேட் லிங்க் பில்டிங் 2 இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுமே இல்லை, அது ஒயிட் ஹேட்டும் இல்லை பிளாக் ஹேட்டும் இல்லை. ஒரு வெப்சைட் ஓனரும் பேசிக்காக பண்ண வேண்டிய லிங்க் பில்டிங் விஷயங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறேன் நான். அந்த லிஸ்ட், அப்புறம் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை கவனிச்சு பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான லிங்க் பில்டிங் கான்செப்ட்ஸை பண்ண ஆரம்பிங்க உங்களோட வெப்சைட்டுக்கோ உங்கள் கிளைண்ட்டோட வெப்சைட்டுக்கோ. அதுக்கடுத்து இந்த ஒயிட் ஹேட் பிளாக் ஹேட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறத பற்றி பார்ப்போம். ஸோ நோட் பேட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஃபுல்லாக போட்டு டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஆன்சைட் ஆப்டிமைசேஷன் முடிச்சிட்டிங்க. முடித்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, சர்ச் இன்ஜின் சைட் சப்மிஷன் அப்படின்ற ஒன்று பண்ணணும். 2, ஃப்ரீ டைரக்டரி சப்மிஷன் இது பண்ணணும். 3, blog comments posting, forum signature, classifieds listing. ஓகே, நான் ஒரு இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிற, நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட தேவையில்லாத ஒரு 5 லிங்க் பில்டிங் மெத்தட்ஸை நான் இப்போ சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பண்ணுற எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுங்க. இது பண்ணி முடிச்சுட்டு ஒயிட் ஹேட் பண்ணலாமா பிளாக் ஹேட் பண்ணலாமான்ற உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சர்ச் இன்ஜின் சைட் சப்மிஷன். இப்போ கூகுள் வந்து உங்கள் வெப்சைட் இண்டெக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூகுள்கிட்ட சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் நடத்துகிறீங்க, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, பிங்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் பிங்கில் சப்மிட் பண்ணணும் உங்கள் சைட்டை, யாஹூவில் சப்மிட் பண்ணணும், ஆஸ்கில் சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது அந்த வெப்சைட் அந்த சர்ச் இன்ஜின்ஸ்டே போய் நாங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ நீங்கள் பிங்கில் போய்ட்டு கூகுள் சைட் சப்மிஷன் அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா ரிசல்ட் வருதுவா, ஆட் யுவர் யூஆர்எல் டு கூகுள். ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க. அந்த பேஜில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று யூஆர்எல், உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸை கொடுத்துட்றீங்க. இப்போது bynewwebsite.com. ஓகே, கமெண்ட்ஸ், இந்த வெப்சைட் வந்து எதை பற்றின வெப்சைட் அப்படின்னு கூகுள்கிட்ட நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. எப்படின்னா வெப்சைட் கிரியேஷன் இன் மதுரை. ஓகே, இந்த ரோபோட் ப்ரோக்ராம்ஸை தடுக்கிறதுக்காக கேப்சா வச்சுருக்காங்க. இப்போ கேப்சா டெக்ஸ்ட் இது என்னது, CLI அப்படின்னு நினைக்கிறேன் நான், CLIERB. ஓகே, ஆட் யூஆர்எல். ஓகே, இப்போ கூகுளில் நம்மளோட சைட்டை ஆட் பண்ணிட்டோம். இவ்வளோதானா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்படி ஆட் பண்ணோன்னே கூகுளில் அப்படியே ஃபஸ்ட் பேஜில் வந்துடுமா வெப்சைட் கிரியேஷன் இன் மதுரை அப்படின்னு தேடினா அது இல்லை, அதை கூகுளும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம சைட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது அந்த கூகுள் ஸ்பைடர்கிட்ட ஒரு சொல்கிற மாதிரி, அவ்வளோதான். இதனால் உங்கள் சைட்டை வந்து கூகுள் ஸ்பைடர் சீக்கிரமாக வந்து இண்டெக்ஸ் பண்ணுன்ற கேரண்டி கிடையாது. இதனால் உங்கள் வெப்சைட் வந்து இண்டெக்ஸில் சீக்கிரமாக ஆட் ஆயிரும், இல்லை இண்டெக்ஸில் ஆட் ஆயிரும், சீக்கிரமாக ஆட் ஆயிருன்றது வேறு, இண்டெக்ஸில் ஆட் ஆயிருமா அப்படின்றது எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. அப்படியே கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது வந்து கூகுள்கிட்ட சொல்லி வைக்கிறோம். கூகுள் ஸ்பைடர் வந்து ஒரு காலத்தில் உங்கள் வெப்சைட்டுக்கு வரும். ஓகே, இதைத்தான் நீங்கள் வந்து எல்லா சர்ச் இன்ஜினுக்கும் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து வந்து எம்எஸ்என் சைட் சப்மிட் அப்படின்னு தேடுறேன் நான். ஓகே, யூஆர்எல் சப்மிஷன் பிங். ஓகே, இப்போ பிங்கில் சப்மிட் பண்ண போகிறோம். பிங்கில் கேப்சா PRNYC, URL HTTP bynewwebsite.com. ஓகே, சப்மிட் பண்ணியாச்சு.
அடுத்து வேறு என்ன இருக்குது, யாஹூ வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய சர்ச் இன்ஜினே கிடையாது, அது ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 சர்ச் இன்ஜின்ஸில் நம்ம வெப்சைட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்க இல்லை பிங்கில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சைட் சப்மிஷன் சர்வீஸ் அப்படின்னு தேடி பாருங்கள். ஒரு நிறையா வெப்சைட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வெப்சைட் யூஆர்எல் அப்புறம் என்ன மாதிரியான வெப்சைட் அது அப்படின்றத அந்த அந்த ஒரு சாஃப்ட்வேர்ட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து உலகத்தில் இருக்கிற 5000 சர்ச் இன்ஜின்ஸில் போய் உங்கள் வெப்சைட்டை ஆட் பண்ணி வச்சிரும். அதுக்கு வந்து கொஞ்சம் மணி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு டைரக்டரி சப்மிஷன் சர்வீஸ்க்கு $50 கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் சைட்ஸ் சப்மிஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணாதீங்க. பொதுவாக சர்ச் இன்ஜின்ஸ் வந்து மேனுவல் சைட் சப்மிஷனை மட்டும்தான் வரவேற்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் ரோபோட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி பண்ணுறதை வந்து அவங்க வரவேற்க மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையுமே நீங்களாக பண்ணும்போது தான் அதை பற்றின எல்லா கான்செப்டையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்கள் அம்மா உங்கள் பாட்டிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் சமைக்கிறப்போ அந்த எப்படி என்னென்ன மசாலா பொருள்லாம் போட்டு எப்படி அரைக்கணும்னு அம்மிக்கல்ல அரைச்சிருப்பாங்க. அந்த அந்த மேனுவலாக பண்ணுறது தான். அடுத்து அந்த மிக்சியை யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும், பெட்டராக பண்ண முடியும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோடனே இந்த உங்களோட வேலையை குறைக்கக்கூடிய ரோபோட் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் முழுமையாக எதுவுமே கற்றுக்க முடியாது. எல்லாமே அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி, இன்ஸ்டன்ட் இட்லி பாக்கெட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆகி போயிடும், இன்ஸ்டன்ட் இட்லி மாவு. ஸோ இதெல்லாம் வந்து உடனே கிடைக்கும், ஆனால் அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்காது. ஓகேயா, பாக்கெட் இல்லாதப்போ நீங்களாக பிரியாணி செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போது அதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு வந்து சைட் சப்மிஷனை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரெண்டாவது ஃப்ரீ டைரக்டரி சப்மிஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழைய கான்செப்ட், டைரக்டரியில் சப்மிட் பண்ணி வைக்கிறதுன்றது. ஆனால் அது இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, டைரக்டரிஸ்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கும் ஒரு டைரக்டரி இருக்கும். மதுரைக்கு கூட மதுரை.com அந்த மாதிரி ஏதோ 2-3 இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஒரு கேட்டகரியுமே வச்சுருப்பாங்க. ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ஆட்டோமொபைல்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குலாம் அது சம்மந்தமான கம்பெனிஸோட டைட்டில், அவங்களுக்கு அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க்கு, அந்த கம்பெனியை பற்றி ஒரு பேராகிராஃப், அவ்வளோதான். இதுதான் டைரக்டரி. ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும், கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸ், ஆக்சுவல் லிஸ்டிங். ஸோ இந்த மாதிரி டைரக்டரிஸ் வந்து இன்டர்நெட்டில் நிறையா டைரக்டரிஸ் இருக்குது.